ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து இட்லி தோசைக்கு பொடி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு பொடி இதுக்கு வந்து ஒரு 200 கிராம் துவரம் பருப்பை எடுத்து நல்லா ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொடி இந்த பருப்பை வந்து நல்லா நம்ம ரெட்டிஷாக வறுத்தோன்னா பொடி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம கைவிடாமல் வறுக்கணும். பருப்பு கருகாமல் பார்த்துக்கோங்க இதை வறுக்கும் போது. இப்போ இது இன்னும் நல்லா பருப்பு சூடாகி நல்லா இப்போ ரெட்டாக வறுந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ இந்த துவரம்பருப்பு நல்லாவே வறுத்தாச்சு. இதை எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேனில் வந்து உளுந்தம்பருப்பு 200 கிராம் எடுத்துக்குவோம். எடுத்து வந்து அதையும் நல்லா வறுத்துக்குவோம். இந்த உளுந்தும் நல்லா வந்து அதே மாதிரி ரெட்டிஷாக வறுத்துருவோம். அப்போ தான் பொடி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு 2 பருப்பையுமே நல்லா வறுத்துடணும். துவரம் பருப்பு உளுந்தம் பருப்பு ரெண்டுமே அந்த ரா ஸ்மெல் இல்லாத மாதிரி வறுத்துக்கோங்க. அதோடு இல்லாமல் இந்த பருப்பு கலர் எந்த அளவுக்கு மாறுதோ அந்தளவுக்கு பொடியுமே நல்லா ரெட்டாக இருக்கும். நான் வந்து துவரம் பருப்பு 200 கிராம் உளுந்தம்பருப்பு 200 கிராம் எடுத்ததுக்கு இந்த அளவு கல் உப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். உப்புமே நம்ம தேவையான அளவு இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு வறுத்துக்கலாம். இது 2 பருப்பு சேர்த்து 400 கிராம்ன்றதுனால நான் இந்தளவு உப்பு போட்டிருக்கேன். பத்தலைனா நம்ம வந்து இது வந்து இது டேபிள் சால்ட்னால நைஸாக வச்சுருப்போம்ல, அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு உப்பு எல்லாமே ஆறட்டும். இதை தனியாக ஜாரில் அரைச்சிக்கிறதுக்கு இதை ஆற வச்சுருவோம். இப்போ வந்து பேனில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். இந்த கருவேப்பிலை வந்து நல்லாவே அந்த கருவேப்பிலையோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை இப்போ தான் கழுவிருக்கீங்கன்னா கழுவி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு தண்ணி நல்லா வடிஞ்சு காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வறுந்துடும். இந்த கருவேப்பிலை வந்து நல்லாவே வறுந்தால் தான் பொடி வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா வறுந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து நம்ம கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம இதை 2 இலையை எடுத்து பார்த்தோன்னா அது நல்லா சரச்சரன்னு உடையிற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ வெயிலில் காய வச்சாலும் ஓகே, நீங்கள் வெயிலில் வைக்கிறதுனா வெயிலே வச்சிடலாம், வறுக்க வேண்டாம். இப்போ இந்த துவரம் பருப்பு உளுந்தம் பருப்பு உப்பு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்குவோம். இதோட கருவேப்பிலையும் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு வந்து நான் வந்து காரத்துக்கு வந்து ஒரு 30லேருந்து 35 மிளகா போட்டு வறுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டு வறுத்துக்கோங்க. இந்த மிளகா நல்லா கிறிஸ்பியாக வறுத்தால் தான் நல்லாயிருக்கும். மிளகாயை நல்லா வறுத்து இதை தனியாக நல்லா அரைச்சிட்டு இதை வந்து பருப்போட போட்டு அரைச்சோன்னா அரைக்கிறது இதுவாக இருக்கும். இதை அரைச்சி அப்புறம் இந்த பருப்பு பொடி பண்ணதோடு சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் பத்தலைன்னா நம்ம வந்து நைஸாக இருக்கிற சால்ட்டை போட்டு இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொடி இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த இட்லி பொடி ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.